ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருக்கோன்னா, பாப்பாவை குளிக்க வைக்கிறது எப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருக்கோங்க. இது வந்து நியூ மாம்ஸ் நிறைய பேருக்கு இப்போ குட்டி பாப்பாவை எப்படி குளிக்க வைக்கணும்னு தெரியாதுங்க. இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். பாப்பாவுக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ணி தான் குளிக்க வைக்கணுங்க. நாங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோங்க. இது பாரம்பரிய எண்ணெய்ங்க. இது போட்டோம்னா பாப்பாவுக்கு வந்து உடம்பு குளிர்ச்சி ஆகுங்க. அதனால நல்லா நிறைய எண்ணெய் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டு பாப்பா குளிக்க வைக்கணுங்க. பாப்பாவோட நெஞ்சு மேலே நிறைய எண்ணெய் போட்டோம்னா நெஞ்சுக்குள்ளே வந்து அந்த எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணிக்குங்க. அதனால் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு வந்து கூலிங்காக இருக்கும். சூட்டுனால வர எந்த பிரச்சனையுமே உடம்புக்கு வராதுங்க. பாப்பாவுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க. அதனால நல்லா எண்ணெய் போட்டு நீவி விடணும். நல்லா நெஞ்சுக்கு அப்ளை பண்ணி நீவி விட்டு கையுக்கு போடணுங்க. கையில் வந்து நரம்பு சுருண்டுருக்கிறதுனால நம்ம நல்லா எண்ணெய் போட்டு பாப்பாவுக்கு வந்து கையை மசாஜ் பண்ணி விடணுங்க. அதே மாதிரி வயிற்றுக்கிட்ட நிறையா போடணும். தொப்புள் பகுதியில் வந்து நிறையா போடணுங்க. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து கால் பகுதியில் நிறையா போட்டு கால்லையும் நரம்பெல்லாம் சுருண்டுருக்குங்க. அந்த இடத்துல நிறைய எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி நல்லா கால் வந்து இழுத்து விடணுங்க. அப்புறம் பாப்பாவோட முதுகை திருப்பி லைட்டாக அங்கேயும் எண்ணெய் போட்டுவிட்டு முதுகு லைட்டாக மசாஜ் பண்ணி விடணுங்க. பாப்பாவுக்கு வந்து உடம்பு குளிர்ச்சியானதா குழந்தைக்கு வந்து வயிற்று பிரச்சனை எதுவும் வராது. மோஷன் நல்லா ஃப்ரீயாக போவாங்க. குழந்தை எந்த நேரம் சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஆய் போக முடியாமல் வயிற்று வலியினால் அழுவாங்க. அது காரணம் எல்லாமே உடம்பு சூடுதாங்க. பாப்பாவுக்கு வந்து நம்ம எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே விட்டால் போதும். ரொம்ப ஜில்லுன்னு ஆகிற அளவு கூட வேண்டாங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டால் கூட போதுங்க. அந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து குளிக்க வச்சிடலாங்க. எண்ணெய் வந்து அதே மாதிரி முகத்துக்கு போடலாங்க. முகத்து நெத்தியெல்லாம் அப்ளை பண்ணி விட்டு நல்லா நெய் விடணுங்க. காது பகுதியில் லைட்டாக போட்டு விடலாம். காதுக்கு உள்ளே போகாமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி வாய்க்குள்ளே போகக்கூடாது, மூக்குக்குள்ளே எண்ணெய் போகக்கூடாதுங்க. அது போனோம்னா பாப்பாவுக்கு சளி தும்மல் அந்த மாதிரி வருங்க. வாய்க்குள்ளே போகக்கூடாதுங்க. பாப்பாவுக்கு வந்து அந்த எண்ணெய் குடித்தாங்கன்னா அதனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் வாய் பகுதியில் லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் போட்டுவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து பாப்பா குளிக்க வைக்கிறது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீட்டு பாட்டி வந்து நல்லா எண்ணெய் பாப்பாவுக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டு இப்போ நெஞ்சு பகுதி வந்து நல்லா நீவி விட்றாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து நெஞ்சு பகுதி நல்லா அகலமாக வரணும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து எங்கள் சைடில் அப்படி தான் நாங்கள் நல்லா நெஞ்சு நீவி விட்டு பாப்பாவுக்கு நல்லா தண்ணி வந்து வாய்க்கு போகாத மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி விட்டு நல்லா நீவி விடணுங்க. அதே மாதிரி கையில் வந்து நரம்பு சுருண்டுரும். கையை கட்டி நிறைய ஒரு மக்கு தண்ணி அளவுக்கு நல்லா ஊற்றி விட்டு அந்த இடத்துல கையை வந்து நல்லா நீவி விடணுங்க. 2 கை அதே மாதிரி நீவி விட்டு நல்லா தண்ணி ஊற்றி விட்டு பாப்பாவுக்கு வந்து குளிக்க வைக்கணுங்க. அப்புறம் வந்து காலும் அப்படித்தாங்க. ஒரு காலாக நல்லா அந்த மடிப்பு இருக்குமில்ல, முட்டிக்கிட்ட இருக்கிற மடிப்பெல்லாம் எடுத்து விட்டு நல்லா குளிக்க வைக்கணுங்க. 2 காலும் அதே மாதிரி நீவி விடுங்க. எப்படி பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கால் நீவி விட்டாங்க. அடுத்து லெஃப்ட் சைடு கால் நீவி விடுறாங்க. நல்லா அந்த முட்டிக்கிட்ட இருக்கிற மடிப்பெல்லாம் எடுத்துவிட்டு நல்லா நீவி விடணுங்க. அப்புறம் வந்து ஃபைனலாக 2 காலும் சேர்த்து வச்சு நல்லா நீவி விடணும். இது எதுக்குன்னா பாப்பா வந்து சீக்கிரமாக நடந்து பழகிடுவாங்க. கால் வலி ஏதாவது இருந்தால் இப்போ நீவி விடுறதுனால அந்த கால் வலியெல்லாம் போயிடுங்க. பாப்பா வந்து அழுதுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பயந்துக்க வேண்டாம். நம்ம அப்படியே குளிக்க வச்சதுக்கப்புறம் பாப்பா வந்து நார்மல் ஆயிடுவாங்க. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் சோப் அப்ளை பண்ணுறோங்க. என்ன சோப் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னா டெடிபார் சோப் தான் யூஸ் பண்ணுறோங்க. இது வந்து எங்கள் டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுதுங்க. உங்களுக்கு வந்து எந்த சோப் யூஸ் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு வந்து கெமிக்கல் ஃப்ரீ. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இது கண்ணுக்குள்ளே போனாலும் கண் எரிச்சலில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. பாப்பாவுக்கு வந்து நல்ல உடம்பு பகுதியிலெல்லாம் சோப் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா எண்ணெய் போட்டிருந்தனால அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் போகணுன்னா நல்லா சோப் யூஸ் பண்ணால் தான் அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் போகுங்க. பாப்பாவுக்கு கை கால் அந்த மாதிரி எல்லா பகுதியிலையுமே சோப்பு யூஸ் பண்ணி பாப்பாவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி விட்டு பாப்பா வந்து குளிக்க வைக்கணுங்க. எப்படி பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி 2 கையும் நீவி விட்டு அந்த மடிப்பெல்லாம் எடுத்து விட்றாங்க. 2 கால்லையும் இருக்கிற மடிப்பு கிட்டெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டு நல்லா நீவி விட்றாங்க. 2 காலும் சேர்த்து வச்சு அதே மாதிரி எப்பவும் போல் நீவி விட்றாங்க. அடுத்து பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. பச்சை பயிர் மாவுங்க இது எதுக்குன்னா பாப்பாவுக்கு உடம்பு குளிர்ச்சி வர்றதுங்க. இதுவும் வந்து உடம்பு சூட்டை தணிக்கும். பாப்பாவுக்கு வயிற்று பிரச்சனை எதுவும் வராது. உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருந்தாலே குழந்தைங்க வந்து அழுகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து உடம்பு சூடு கொஞ்சம் தணிக்கணும்னா இந்த பச்சை பயிர் மாவு, இந்த விளக்கெண்ணெய் இதெல்லாம் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த சூட்டுனால் எந்த பாதிப்பும் நம்ம குழந்தைகளுக்கு வந்து வராதுங்க. பச்சை பயிர் மாவு அப்ளை பண்ணோன்னே பாப்பாவுக்கு லைட்டாக உடம்பெல்லாம் தேய்ச்சி விட்டு அதே மாதிரி குளிக்க வைக்கணும். தண்ணி ஊற்றணும்.
நல்லா தண்ணி ஊற்றினா தான் அந்த பச்சை பயிர் மாவெல்லாம் அந்த கைக்கிட்ட அதிலலாம் முட்டியிலலாம் ஒட்டிகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி நீவி விட்டு அந்த இடத்துல இருக்கிற மாவெல்லாம் வெளியேற்றி விட்டுருணுங்க. 2 கையிலையும் நீவி விடணுங்க. பாப்பாவுக்கு வயிற்ற நல்லா நீவி விடணுங்க. அப்புறம் வந்து 2 காலையும் நீவி விட்டு தண்ணி ஊற்றுவாங்க. நல்லா பச்சை பயிர் மாவெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை வந்து மாவெல்லாம் வெளியேற்றிடணும். பாருங்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். குட்டி பாப்பா பாருங்கள் நம்ம முகத்தை எப்படி பார்த்துட்ருக்கான்னு சிரிக்கிறா பாருங்க. அடுத்து வந்து குட்டி பாப்பாவை குப்பரை திருப்பி போட்டாச்சுங்க. குப்பரை திருப்பிட்டு அதே மாதிரி முதுகு தண்டு அந்த இருக்கிற பின்னாடி அது வந்து நல்லா நேவி விடணுங்க. நல்லா நேவி விட்டு அந்த இடத்துலையும் நல்லா தண்ணி ஊற்று அந்த முதுகு தண்டு கிட்ட இருக்கிறதுல நல்லா மசாஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இடுப்பு பகுதி பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து இடுப்பு பகுதி கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் பிள்ளைங்க பார்க்குறக்கு அழகாக இருப்பாங்க. அதனால் இடுப்பு பகுதி கிட்டேயும் தண்ணி நல்லா ஊற்று நம்ம பண்ணணும். வெறும் கையில் பண்ணோம்னா குழந்தைகளுக்கு வலி வந்துடும். அதனால் தண்ணி ஊற்று நம்ம மசாஜ் பண்ணணும். அப்படி இழுத்து நீவி விடணுங்க. இடுப்பு பகுதி கிட்டேயும் அதே மாதிரி பிடிச்ச மாதிரி நல்லா அகலப்படுத்தி விடணும். 2 கையும் நீவி விடணும். 2 கையை பின்னாடி வச்சு அப்படியே ஒரு இழுத்து விடணுங்க. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சோப்பு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அதே சோப்பு தாங்க, டெடிபார் சோப்பு முதுகுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பாப்பாக்களை அப்ளை பண்ணிவிட்டு கால் பகுதிக்கு போட்டிருக்காங்க சோப்பு. பாப்பா குப்பர் படுத்துட்டு அப்படியே அணத்திட்டு இருக்காங்க. இதனால் ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை. குழந்தை குளிச்சு முடிக்கிற வரைக்குமே அழுதுதான் ஆகுங்க. அதுக்காகலாம் நம்ம பயந்துக்க வேண்டாம். அப்படியே சோப்பு யூஸ் பண்ணி நம்ம குளிக்க வச்சாச்சுங்க. நல்லா அந்த சோப்பு போகிற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி பாப்பாவுக்கு நீவி விட்டாச்சு. அதே மாதிரி பாப்பாவுக்கு முதுகுக்குமே நம்ம என்னென்ன பயிற்று மாவு யூஸ் பண்ணணுங்க பாருங்கள். யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு கால் எடுத்து விட்றாங்க பார்த்தீங்களா. இது எதுக்குன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து நரம்பு சுருண்டிருக்கும் அந்த கால் கிட்ட. அதெல்லாம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் குழந்தைகளுக்கு வந்து கால் வலியெல்லாம் எதுவும் வராது. சீக்கிரமாக நடந்து பழகிடுவாங்க. இப்போ வந்து பச்சை பயிர் மாவு யூஸ் பண்ணுறாங்க முதுகுக்கு. அதே உடம்பு சூடு தணிக்கிறதுக்கு வேண்டியதை நம்ம இது யூஸ் பண்ணுறோங்க. முதுகுக்கு போட்டு தேய்ச்சி நல்லா குளிக்க வைக்கணும். 2 காலுக்கும் போட்டு தேய்ச்சிடணும். ரொம்ப நேரம் தேய்க்கணுங்கிறது இல்லை. லைட்டாக அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டு நம்ம பாப்பாவுக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டுடலாங்க. அவ்வளோதான். அப்ளை பண்ணிட்டாங்களா. அடுத்து தண்ணியை ஊற்றி பாப்பாவுக்கு அந்த பச்சை பயிர் மாவு வந்து எந்த இடத்துலையுமே இருக்காத மாதிரி நம்ம சுற்றி நல்லா கழுவி விட்டுருந்தோங்க. இல்லைன்னா பாப்பாவுக்கு வந்து அது காஞ்சதுக்கப்புறம் வந்து தருதுன்னு அப்படியே உடம்புல அப்ளை ஆயிடும். அதனால நல்லா தண்ணி ஊற்றி விட்டு அந்த பச்சை பயிர் மாவு நம்ம போக வச்சிடணும். 2 கையை பின்னாடி வச்சு தட்டுறாங்க. அப்போ தான் கையெல்லாம் நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்குது. கை வலி இருந்தாலும் குழந்தைகளுக்கு போயிடும். இதனால் நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை. இது வந்து கைக்கு நல்லது ஒரு மசாஜ் தாங்க. அடுத்து பாப்பாவுக்கு முகம் கழுவுறாங்க. லைட்டாக மட்டும் சோப்பு அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா சோப்பெல்லாம் வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அப்போ குழந்தைக்கு எச்சா அழுகிறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மூஞ்சியெல்லாம் நல்லா தேய்ச்சி விடணும். கண்ணுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் தண்ணி இப்படி தொளிச்சு எடுத்தா பண்ணணும். முகத்துக்கு அப்படியே எடுத்து தண்ணி ஊற்றிடாதீங்க. லைட்டாக தண்ணியில் கை முக்கி அப்படியே முகம் ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. கண்ணுக்கிட்டெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு சோப்பெல்லாம் எடுத்து விட்ருங்க. ஒரு சில குழந்தைங்க அந்த சோப் போனாவே அழுகுங்க. ஆனால் கண் எரிச்சலில் எதுவும் வராது. இருந்தாலும் குழந்தைக்கு அழுது ஆகு. அதனால் ஃபஸ்ட்டு கண்ணுக்கிட்ட இருக்கிற சோப்பெல்லாம் எடுத்துவிட்டு காதுக்குள்ளே வந்து தண்ணி எதுவும் போகாத மாதிரி லைட்டாக நமக்கு தண்ணி வந்து கையில் எடுத்து கீழே சொட்டிட்டு அதுக்கப்புறமா காது கிட்டலாம் அப்ளை பண்ணணும். பாப்பாவுக்கு ஃபைனலாக மூஞ்சியெல்லாம் கழுவியாச்சுங்க. பாப்பா பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டாக இன்றைக்கி பாப்பாவுக்கு தலைக்கு குளிக்க வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி தலை ஃபுல்லாக கழுவிக்கணுங்க. பாருங்கள் பாப்பாவுக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து வந்து ஷாம்பு போட போகிறோங்க. நாங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்பூஸ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எங்கள் டாக்குமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுது. உங்களுக்கு என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த ஷாம்பு வந்து கண் எரிச்சல் வராது. தலைக்கு வந்து எந்த கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புங்கனால எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. லைட்டாக அப்ளை பண்ணாவே போதும். குட்டி பாப்பா தானே கொஞ்சமாக போட்டாவே போதும். நல்லா நுர வந்துடும். நல்லா குட்டி பாப்பா வந்து 1 வயசு வரைக்கும் உச்சந்தலையில் வந்து உச்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மறையாது. அதனால் அந்த உச்சந்தலையை மட்டும் லைட்டாக மட்டும் மசாஜ் தேய்ச்சி விட்டா போதுங்க. இல்லைன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும். அதனால் லைட்டாக மட்டும் அந்த இடத்துல தேய்ச்சி விடுங்க. அப்புறம் பின்னாடி மண்டையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நார்மலாக தேய்ச்சிங்க எப்போ போலையே. அப்போ தான் எண்ணெய் இருக்கிறதுல எண்ணெய் பசியெல்லாம் போயிருங்க. பாப்பாவுக்கு இப்போ முடிச்சாச்சு. எல்லாமே தேய்ச்சி முடிச்சாச்சு. அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. தண்ணி நல்லா நிறைய ஊற்றினா தான் பின்னாடி தலையில் இருக்க அந்த ஷாம்பெல்லாம் போகுங்க. ஷாம்பு போட்டு இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள். தலைக்கு குளிக்க வைக்கும்போது குழந்தைங்க வந்து கொஞ்சம் அழுதுதான் ஆகும். அதனால் பயப்பட வேண்டாங்க. நம்ம ஃபைனல் டச்சாக பாப்பாவுக்கு தலைக்குமே பச்சை பயிர் மாவு யூஸ் பண்ணி தான் குளிக்க வைப்போங்க. இது வந்து உடம்பு குளிர்ச்சி தருங்க. சூட்டுனால் வர பிரச்சனை எதுவுமே உடம்புக்கு வராதுங்க. குழந்தைங்க வந்து நிம்மதியாக நல்லா சுகமாக தூங்குறதுக்கு வேண்டி நம்ம இது யூஸ் பண்ணுறோங்க. அதே மாதிரி பச்சை பயிர் மாவு போட்டு உச்சந்தலைக்கிட்ட மட்டும் லைட்டாக தேய்ச்சா போதும். அதிகமாக தேய்க்கக்கூடாதுங்க. தலையை சுற்றி நீங்கள் எப்போ போல் நார்மலாக தேய்ச்சிக்கலாம்.
அதே மாதிரி கண்ணுக்கிட்ட வந்து எப்படியா இருந்தாலும் மாவு அதெல்லாம் சோப்பெல்லாம் போகும், அதெல்லாம் அப்படியே தண்ணி ஊற்றி எடுத்து விட்டுட்டு தலைக்கு வந்து பச்சைப்பயிறு போட்டுக்கிறதுனால மாவு நிறைய அப்ளை ஆகி ஒட்டி இருக்குங்க. அந்த பச்சைப்பயிறு மாவு போகிறதுக்கு நல்லா நல்லா தண்ணி வந்து நிறைய ஊற்றணும். அப்போ தான் அந்த பச்சைப்பயிறு மாவு வந்து சீக்கிரமாக வெளியே போகும். பாருங்கள் எங்கள் அம்மா எப்படி ஊற்றிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? தண்ணி வந்து நல்லா ஊற்றணும். அப்போ தான் தேய்க்கிற வெயிலுக்கு வந்து சீக்கிரமாக அலசறதுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா அலசற கஷ்டமாக இருக்குது. அதனால் குயிக்காக கொஞ்சம் நிறைய தண்ணி போகிற மாதிரி மூக்குக்கு காதுக்கெல்லாம் தண்ணி போகாமல் பார்த்து பத்திரமா தலையை கழுவணுங்க. எந்த பயமும் இல்லை, நம்மளே பழகிக்கலாங்க. எப்படின்னு பாருங்கள், எப்படி குளிக்க வைக்காங்கன்னு பாருங்கள். கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாயிருங்க. பாப்பா பாருங்கள் ஒன்றும் அழுகெல்லாம் மாட்டாங்க, அப்படியே சிரிச்சுட்டு தான் படுத்துட்டு இருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக படுத்துட்டு இருக்கான்னு பாருங்கள். தலை குளிக்க வச்சோன்னே பாப்பாவுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சுங்க. குளிக்க வச்சு முடிச்சாச்சு. உனி முகமெல்லாம் எங்கெங்கெல்லாம் சோப்பு இருக்கோ அப்படியே லைட்டை தொட்டு எடுத்துட்டு ஃபைனலாக பாப்பாவை வந்து அவங்க கால் கிட்ட படுக்க வைப்பாங்க. பாருங்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஃபைனலாக பாப்பாவை தூக்கி கால் மேலே படுக்க வச்சு பாப்பா மேலே தான் சோப்பெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருந்தோம். அவ்வளோதான் குளிச்சு முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்ணியாச்சு. பாப்பா எப்படி இருக்கான்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.